இந்த மாதிரி கெபர்மா இவங்க எல்லாம் என்ன தெரியுமா, இப்படி இந்த தலையை விட்டு இதுக்கு ஒரு கேஸ் வந்துச்சுல்ல, இது மாதிரி கொஞ்ச நாள் போச்சுன்னு ஏன் முத நாங்க தான் புஷ்ப விமானத்தை கண்டுபிடிச்சோம், அதனால எங்களுக்கு தான் காப்பி ரைட்ஸ் வேணும் அப்படின்னு இந்த ஏர் இந்தியா எல்லாத்தையும் கேட்பாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி நாங்க தான் புள்ள விநாயகருக்கு பண்ணோம், அந்த காப்பி ரைட்ஸ் எங்களுக்கு தான் வரணும், ப்ளூ பிரிண்ட் வேணுன்ற மாதிரி கேட்பாங்க. லூசு இல்லன்னு சொல்லுவீங்க. வரலாறு இருக்கு தம்பி, வரலாறு தெரியாம பேசாத நீ. வரலாறு இருக்கு. இந்த நீதிபதிகளுக்கு எதிரா அந்த இது நெரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, அது அங்க நாட்டுல மட்டும் இல்ல தமிழ்நாட்டுலயும் தான் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுலயுமா? ஆமா. என்னமா சொல்ற? இந்த கரூர் சம்பவம் நடந்தது. ஆமா. அதுக்கு எதிரா அவர் வந்து இது என்ன, இது ஒரு கட்சியா, இப்படி ஒரு தலைமை பண்பே இல்லாத கட்சியை நான் பார்த்ததே இல்ல, இது பொறுப்பெடுத்துக்கணும், பேரழிவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டாருல அவர். சரியாதான் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன பண்றாங்க இந்த வாரியர்ஸ், டிஜிட்டல் வாரியர்ஸா அவங்க யாரு அது? ஏதோ ஒரு வாரியர். அந்த வாரியர்ஸ் என்ன பண்றாங்க, அவரையே நீங்க ஆளுங்கட்சி ஆளுதானே தெரியும், ஒரு கல்யாணத்துல ஒன்னா நின்னீங்க நான் பார்த்தேன், அப்ப நீங்க அவங்க ஆளு தானே, அதனாலதான் நீங்க முட்டு கொடுக்குறீங்களா? அவர் நீதிபதியை பார்த்து கதறுன்றாங்க. நீதிபதினா 2 பேருக்கும் கரெக்டான இது விசாரிச்சு கொடுக்கணும், ஒரு பக்கமா பேசக்கூடாது. யானு கேளு, நீதிபதி அம்மா இருக்காங்க, அவங்க வந்து ஏற்கனவே ஆளுங்கட்சியில, அதுக்குள்ள நம்ம போவாடா இருந்தாலும் நியாயமா பேசணும்னு முத்திர குத்திக்கே இருக்கானுங்க.